நமஸ்காரம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி, மகிழ்ச்சி இதெல்லாம் இயல்பாகவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மனமகிழ்ச்சியுடன் இல்லங்கள் நிறைந்த இல்லங்களில் உள்ளங்கள் மகிழ்ச்சி பெற, அனைத்து விதமான சுகங்களை பெற நாமெல்லாம் அன்றைக்கி எல்லார்கிட்டையுமே மகிழ்ச்சியாக இருப்போம். இது யதார்த்தமான உண்மை. தீபாவளிங்கிறது வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு பண்டிகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற மகிழ்ச்சி மற்ற பண்டிகையில் வருதா அப்படின்னா அதற்கு பதில் இல்லை. ஏன்னு கேட்டால் அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, தீபாவளி அப்படிங்கிறது ஒரு விதத்தில் மட்டும் இல்லை. புத்தாடை அணிகிறது, பெரியவர்கள்ட்ட போகிறது, ஒரு வாழ்த்து பரிமாறிக்கொள்வது, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதங்கிறது, சிறியவர்களுக்கு ஆசீர்வதிப்பது, இந்த மாதிரியான பல நிகழ்வுகள், பல நிகழ்ச்சிகள் தீபாவளியில் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, பட்டாசு வெடிக்கிறது, அதுவும் விசேஷமானது. இனிப்புகள் சாப்பிடுவது, திரும்ப மகிழ்ச்சியாக நம்மளுடைய புத்தாடை உடுத்தி அந்த தீபாவளியை கொண்டாடுவது, இப்படி எல்லா விதமான காரியங்களிலும் அந்த மகிழ்ச்சியை மற்ற பண்டிகைகளை விட தீபாவளி கண்டிப்பாக தருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆகையினால் இதில் உள்ள அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியார் சேவா சங்கம் மற்றும் அனைத்து சிவாச்சாரியார் சமூக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி, எல்லா சௌரியங்களையும் பெற்று மனமகிழ்ச்சியுடன் வளமுடன் நலமுடன் இருக்க எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை நீங்கள்லாம் பெறுவீர்கள், பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.